இளவரசர் ஆதித்த கரிகாலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற உண்மையை எடுத்து கூறியது கல்வெட்டுதான். உடையார்குடி கோவிலில் இருக்கும் அந்த கல்வெட்டை வைத்துதான் ஆய்வாளர்கள் ஆதித்த கரிகாலர் கொலையை பற்றி எழுதியுள்ளார்கள். ஆதித்த கரிகாலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி பேசும் பலரும் அந்த கல்வெட்டை ஆதாரமாக வைத்துதான் பேசுவார்கள். அதாவது ஆதித்த கரிகாலர் கொலை செய்யப்பட்ட வரலாறை விளக்குவதற்கு கல்வெட்டு தேவைப்பட்டிருக்கிறது. ஆதித்த கரிகாலர் கொலையை விளக்குவதற்கு கல்வெட்டு தேவையாம். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் பெரிய நந்தியை நாயக்கர் தான் வைத்தார்கள் அப்படின்னு இப்போ, அதாவது 1990களுக்கு பிறகு பொய்யை பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள்லையும் பலர் என்ன பதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோவில்ல இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தது கிடையாது அப்படின்னும், ராஜராஜ சோழர் இவ்வளவு பெரிய கோவிலுக்கு சிறிய அளவில் தான் நந்தியை வைத்திருந்தார், அந்த நந்தி நாயக்கர்களால் திருச்சுற்று மாளிகையில் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பலர் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுக்கதெல்லாம் 1990களுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு கல்வெட்டு சான்றுமே இல்லாமல் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தியை நாயக்கர்கள் வைத்ததாக சித்தரித்து கொண்டு வருகிறார்கள். சரி, பலர் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளை வாசிச்சு காட்டுறாங்க. பெரிய நந்தியை நாயக்கர் வைத்ததற்கு ஆதாரமாக இதுவரை யாராவது ஒருத்தராவது ஒரு கல்வெட்டை வாசிச்சு காட்டியிருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மை புரியும். நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற கல்வெட்டுகள் சுதந்திரத்திற்கு முன்பே படிக்கப்பட்டு ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 2 பார்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு புத்தகங்கள்ல நம்ம தஞ்சை கோவில் கல்வெட்டுகளை நாம இப்போவும் வாசிச்சு பார்க்கலாம். அனைத்து புத்தகங்களும் வலைத்தளங்களிலும் இருக்கிறது. இப்பவே கூட உடனடியா நீங்க வலைத்தளங்கள்ல இந்த புத்தகங்கள்ல நீங்க கல்வெட்டுகளை வாசிச்சு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கல்வெட்டுலையுமே தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தியை நாயக்கர் வைத்தார் அப்படின்னு எந்த ஒரு குறிப்புமே இருக்காது. இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தியை நாயக்கர் வச்சுட்டாரு அப்படின்னு உளறுறவங்க யாருனாலும் நீங்க கேட்டு பாருங்க. அவங்களையும் சரி, தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளை வாசிச்சு காட்டுறவங்க கிட்டையும் நீங்க நாயக்கர் பெரிய நந்தியை வச்சதுக்கு ஆதாரமா ஒரு கல்வெட்டை காட்டுங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. ஒருத்தரும் காட்ட மாட்டாங்க, தெரிச்சுதான் ஓடுவாங்க. ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் எதை தெரியுமா ஆதாரமா காட்டுவாங்க? 1990களுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல்களை மட்டுமே காட்டுவாங்க. அந்த நூல்கள்ல தான் இப்போ கோவில்ல இருக்கிற பெரிய நந்தி நாயக்கர் வைத்தது, ராஜராஜ சோழர் சிறிய அளவில் தான் நந்தியை வைத்தார் அப்படின்னு எல்லாம் கட்டுக்கதைகள் இருக்கும். 1990களுக்கு முன்பு எந்த ஒரு ஆய்வாளருமே தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எழுதவில்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு விளங்கும். ஏன்னா 1990களுக்கு முன்பு வரை வரலாற்றை தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எழுதியவர்கள் யாருமே நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி நாயக்கர் வைத்ததாக எந்த இடத்திலையுமே சித்தரிக்கவில்லை. ஆதித்த கரிகாலர் கொலையை விளக்குவதற்கு கல்வெட்டு தேவைப்பட்டவர்களுக்கு தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் பெரிய நந்தியை நாயக்கர் வைத்ததற்கு எந்த ஒரு கல்வெட்டுமே தேவைப்படவில்லை. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும். யாராவது ஒருத்தராவது தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தியை நாயக்கர் வைத்ததற்கு இதுதான் கல்வெட்டு ஆதாரம் அப்படின்னு காட்டியிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. உண்மையை மட்டும் நம்புங்கள், பொய்யை என்றுமே நம்பாதீர்கள். நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தார் என்பதுவே வரலாற்று உண்மை. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் பெரிய நந்தியை நாயக்கர்கள் வைத்தார்கள் என்பது 1990களுக்கு பிறகு கிளப்பப்பட்ட ஒரு கட்டுக்கதை மட்டுமே.